கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இன்று நாம் காண இருக்கும் பெண்மணியை பற்றியும் அவர்களின் நற்பண்பாகிய 17 பூக்களை பற்றியும் நாம் பார்க்கலாமா? முதலாவது இரட்சிப்பு. உலகம் படைக்கும் முன்னே என் பெயரை அழைத்தார். 1950 திருவண்ணாமலையில் தேவதாஸ் ஐயா அவர்களுக்கும் அருள்மணி அம்மாளுக்கும் உதித்த ஒரு பூ. அது வஸ்திராணி அம்மா என்கிற பூ. மூத்த மகளாக பிறந்த இவர் சிறு வயதிலிருந்தே ஊழியத்தில் மிகவும் பற்றுள்ளவர்களாயிருந்தார். தனது 16வது வயதில் அப்போஸ்தலர் பரிசுத்தவான் ஐயா அவர்களுக்கு மனைவியாக கர்த்தர் முன்னிலையில் பரிசுத்தவான்களால் இணைக்கப்பட்டார்கள். இணைத்த நாள் முதல் கடைசி மூச்சு வரைக்கும் கர்த்தரில் நிலைத்து நின்று அநேகருக்கு இரட்சிப்பின் வழியாக இருந்தார்கள். இரண்டாவது உபசரிப்பு. பல பண்புகளால் நீங்கள் அலங்கரிக்கப்பட்டிருக்க ஒரு பண்பு எங்களை ஆச்சரியப்பட வைத்தது என்றால் அதுதான் உங்கள் உபசரிப்பு. அதற்கு எடுத்துக்காட்டாக உங்கள் முகத்தில் எப்போதும் மலர்ந்த புன்சிரிப்பு. யாராக இருந்தாலும் சரி, அவர்களை உபசரிப்பதுதான் எங்கள் அம்மாவின் சிறப்பு. மூன்றாவது பராமரிப்பு. வார்த்தைகளே இல்லாத வடிவம், சுயநலமே இல்லாத இதயம். பசி மறந்தாய், தூக்கத்தை தொலைத்தாய், பிள்ளைகளை உன் கண்மணி போல காத்தாய். எல்லாருக்கும் அப்போ கிடைக்கும் விடுமுறை, ஆனாலும் எப்போதும் ஓய்வே இல்லை என்றால் அதுதான் உன் சமையல் அறை. தனது பிள்ளைகளை மட்டுமல்லாது பல 100 பிள்ளைகளை தனது பிள்ளையை காட்டிலும் அதிகமாக ஒரு படி மேலே தாயை காட்டிலும் சிறந்த முறையில் பராமரித்ததால் தான் என்னவோ அநேக சிறந்த ஊழியர்களையும் ஊழியக்காரிகளையும் உருவாக்கிய சிறந்த தாய் என்றே கூறலாம். நான்காவது அரவணைப்பு. ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாத ஒரு உறவு ஒன்று உண்டானால் அதுதான் தாய்ப்பாசம். அந்த தாய்மையை கண்டோம் உங்கள் அரவணைப்பில். கருவுற்று 7 குழந்தைகளுக்கு தாயானீர்கள். ஆனால் கருணையுற்று பல 100 குழந்தைகளுக்கு தாயானீர்கள். நமது தாய்மார்கள் அநேகர் கூறுவது எங்கள் தாயினும் மேலாக அரவணைத்த தாய் என்று. நம்முடைய கவலைகளை சொல்வதற்கு முன்பே முகத்தை பார்த்து ஆறுதல் சொல்லி அரவணைப்பவர்கள். ஐந்தாவது ஒத்துழைப்பு. மணமுடித்த நாள் முதல் தனது கணவருக்கு முதுகெலும்பாய் நின்று கிராம ஊழியங்களிலும் சிறுவர் விடுதி ஊழியங்களிலும் சபை ஊழியங்களிலும் லேவியர் முகாம்களிலும் வெளிநாட்டு ஊழியங்களிலும் எல்லா நேரத்திலும் திரை மறைவிலும் ஐயாவின் உற்ற துணையாயிருந்து இன்பத்திலும் துன்பத்திலும் துவண்டு விடாமல் கரம் கோர்த்து கர்த்தருடைய ராஜ்யத்தை கட்ட இவர் ஒத்துழைப்பு இல்லை என்றால் இன்று இந்த குட் நியூஸ் மிஷன் என்கிற ஆலமரம் இல்லை என்று சொன்னால் மிகையாகாது. ஆறாவது கவனிப்பு. அம்மாவின் அன்பு கடலின் இன்னொரு முத்துதான் கவனிப்பு. அன்பு என்பது சொல்லால் மட்டுமல்ல, செயல்களால் தான் என்று நிரூபித்தது உங்கள் கவனிப்பு. கஷ்டம் என்று வார்த்தையில் சொல்வதற்கு முன்பே அவர்கள் நிலை அறிந்து பொருளாலும் பணத்தாலும் அன்பாலும் அவர்களின் கருணையான கவனிப்புக்கு நிகர் அவரே. தனக்கு இல்லாத போதும் பிறர் துயர் துடைக்கும் தாய். அவரது கரத்தால் நன்மை பெற்றவர்கள் அநேகர். தனக்கு உடல்நிலை முடியாத சூழ்நிலையிலும் வீட்டிற்கு வந்தவர்களை முகம் கோணாமல் நன்றாக கவனிப்பவர். அவரைப் போல் இல்லை ஒருவரும். ஏழாவது தவிப்பு. ஆத்துமாக்களுக்காக ஜெபிக்க அழிந்து போகும் ஆத்துமாக்களை குறித்ததான தவிப்பு எப்போதும் அவர்களிடம் உண்டு. ஆத்துமாக்களுக்காக கண்ணீரோடு ஜெபிக்கும் தாய். எட்டாவது கண்டிப்பு. குடும்ப வாழ்விலும் சரி, ஆவிக்குரிய காரியங்களிலும் சரி, மிகவும் கண்டிப்புடனும் ஒழுக்கத்துடனும் பிள்ளைகளையும் விசுவாசிகளையும் வளர்ப்பதில் கவனம் உள்ள ஒரு தாய். ஒன்பதாவது வேத வாசிப்பு. ஒரு இரட்சிக்கப்பட்ட கிறிஸ்தவர்களுக்கு இயேசு எவ்வளவு முக்கியமோ அதுபோல இயேசுவோடு நடக்க, அவருடன் பேச ஜெபம், வேத வாசிப்பு மிக மிக அவசியம் என்பதை
வாழ்ந்து காட்டியவர்கள். அதை தாய்மார்களிடம் எப்படி அப்பியாசப்படுத்துவது என்கிற நோக்கத்தோடு சிஸ்டர் சரோஜினி அவர்களிடம் சொல்லி வேதத்திலிருந்து கேள்வி பதில் முறையில் ஒரு வாரத்திற்கு ஒரு புஸ்தகம் என்று சொல்லி ஆதியாகமம் முதல் வெளிப்படுத்துதல் வரை நமது தாய்மார்கள் வாசிக்க வேண்டும் என்ற ஒரே நோக்கத்தோடு செயல்பட்டார்கள். அப்படி வேதத்தின் மேல் பிரியமுள்ள ஒரு தாய். 10வது ஒருங்கிணைப்பு. நமது ஸ்தாபனம் ஒரு ஆலமரம் போல் இருப்பதன் முக்கிய காரணம் நம் அம்மா. ஏனென்றால் ஐயாவிற்கு எல்லா நேரத்திலும் சபை உருவாக்குவதில், குழந்தைகளை வளர்ப்பதில் என எல்லா காரியத்திலும் ஐயாவுடன் இணைந்து செயல்பட்டதன் வடிவம்தான் இந்த மிஷன். நமது அம்மாவை குட் நியூஸ் மிஷனின் தாய் என்று அழைப்பது மிகையாகாது. 11வது வழி நடத்திப்போ. நமது அம்மா சாதாரணமான குடும்ப பெண்களை அசாதாரணமான தலைவியாக மாற்றுவதில் சிறந்தவர். பெண்கள் குடும்பத்தை எப்படி நடத்த வேண்டும், கணவரிடம் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்றும், பிள்ளைகளை எப்படி கர்த்தருக்குள் வழிநடத்த வேண்டும் என்றும் சொல்லி ஆலோசனை வழங்கும் ஒரு சிறந்த தலைவி நமது அம்மா. 12வது சேமிப்பு. எப்போதும் செலவு போக மீதியை சேமிக்காதே, சேமிப்பு போக மீதியை செலவு செய் என்று போதித்தவர் எங்கள் அம்மா. புத்தியுள்ள ஸ்திரீயாய் இருந்து தன் சொந்த வீட்டையும் இந்த ஸ்தாபனத்தையும் கட்டினவர்கள். சேமிப்பின் முக்கியத்துவத்தை பெண்களுக்கு கற்றுக் கொடுத்தவர். தனக்கு கிடைக்கும் கொஞ்ச பணத்திலும் உண்மையாயிருந்து அதில் மீதி எடுத்து ஊழியத்திற்கும் கொடுத்து, இல்லாதவர்களுக்கும் கொடுத்து, பிள்ளைகளின் காரியங்களுக்கும் செலவிட்டு அதிலும் மீதி எடுக்கும் ஒரு முன்மாதிரியான தாய். 13வது அர்ப்பணிப்பு. குழந்தைகளை வளர்க்கும் பணி ஒருபுறம், மகிமை நிறைந்த இறைப்பணி மறுபுறம். வீட்டின் விளக்காக ஒளிர்ந்தவளே, தேவனின் பணியிலும் சுடராய் நின்றாய். உம் கரம் பிடித்து உலகம் கண்டோம், உம் இறைப்பணியால் பாதையை அறிந்தோம். அர்ப்பணிப்பின் இலக்கணம் நீங்களே அம்மா. 14வது பொறுப்போ. அன்பின் அளவின்றி தியாகத்தின் வடிவமாய் எம் சுமைகளை தாங்கி எம் எதிர்காலம் கண்டாய். உன் கடமைக்கு ஈடு ஏது இந்த உலகில் இல்லை, உன் பொறுமைக்கு எல்லை ஏது இந்த உலகில் இல்லை. அம்மா, உங்கள் கடமையை போற்றிடுவோம், அன்பால் எம் வாழ்வை இயேசுவுக்காய் படைத்திடுவோம். 15வது வளர்ப்பு. தாய் போன்ற அன்பில் பரப்பி வளர்த்து மனங்களை கனிகளாய் மாற்றும் கரங்கள். ஆற்றலும் ஜபமும் பரப்பி தேவனின் ஆசீர்வாதம் தந்திடும் பெண். இதன்படி அன்பு தாயார் அவர்கள் 5 ஆண் பிள்ளைகளையும் 2 பெண் பிள்ளைகளையும் ஆக 7 குழந்தைகளையும் செவ்வையான நல்வழியில் வளர்த்தார்கள். 16வது நடத்திப்பு. நேர்மையும் நுட்பமும் கொண்டு பெரிய வீட்டில் குடும்பத்தை ஒழுங்குபடுத்து. நிர்வாக திறன் உன் கைகளில் வாழ்க. முன்னோடி பெண் நீ, ஒளியாய் நிலை நிற்க. இவ்வாறு நல்ல முறையில் குடும்பத்தையும் சபையையும் அவர்கள் நிர்வகித்தார்கள். நல்ல ஒரு நிர்வாகி நம்முடைய தாய் என்று சொல்வதற்கு நிகரில்லை. இறுதியாக இறப்பு. வாழ்க்கை முடிந்தாலும் சாட்சி நிலைத்ததே, அன்பின் தடம் இதயங்களில் பதிந்ததே, பிரார்த்தனையின் ஒளி இன்றும் கேட்கின்றது, சேவையின் கனிகள் தலைமுறைகள் தருகின்றது. மறைவு உடலை மட்டும் பிரித்தாலும் நினைவு ஒளி என்றும் எம்மோடு வாழ்கின்றது. தேவனுக்கே நன்றி நவிலும் நாவுகள், அர்ப்பணிப்பின் வாழ்வு அழியாத கீர்த்திகள். இவர் 2018 வருடம் செப்டம்பர் மாதம் 6ஆம் தேதி இவ்வுலகை விட்டு சென்றிருந்தாலும் அம்மாவின் நீங்காத நினைவுகள்
என்றும் நம்முடன்